என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். இப்போ இது புதுசு. இந்த ஜூன் மாதம் நடந்த சம்பவம் உண்மை சம்பவம். ஜூன் மாதம் அனுஷம் 27ஆம் தேதி சனி பிரதோஷமும் அனுஷமும் சேர்ந்து வந்தது. எப்போவுமே அனுஷமும் பிரதோஷமும் 90% சேர்ந்து வரும். மகாபிரிவா பூஜைக்கு புஷ்பம் பழம், இங்கே நடக்கிற வேத பாடசாலை குழந்தைகளுக்கு மளிகை சாமான் காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு சென்னை மாடம்பாக்கத்தில் நடக்கும் இந்த அற்புதமான பாடசாலைக்கு போயிருந்தோம். அந்த பாடசாலையில் நடக்கும் 124வது அனுஷ பூஜை. இது மாதம் நடக்கும். காயத்ரி ஹோமமும் இது வரைக்கும் 165 தடவை நடந்திருக்கு. காயத்ரி ஹோமம், மகாபிரிவாவோட பாதுகைகளுக்கு அபிஷேகம், அர்ச்சனை, லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம். அங்கேருந்து சுமார் ஒரு 60 பேரும் சேர்ந்து பக்தியோடு நடத்துவானாக்க. பெரியவாளுக்கு நக்க பக்திக்கு கேட்கணுமா, அது என் மனசை விட்டு அகலவே இல்லை. அவ்வளவு நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் அப்படியே லயிச்சுடுவோம் அங்கேயே. சரி, பெரியவா இங்கே பிரத்யட்சமாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமும் இருக்குது. இங்கே இருக்கிறவா சொல்கிற ஒவ்வொரு அதிசய சம்பவமும் நமக்கு பிரமிப்பாகவே இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற ஒரு குடும்பம் இந்தியாவுக்கு வந்தது கொஞ்ச நாளைக்காக. குடும்பத் தலைவர் முதல்ல கிளம்பி போயாச்சு. அவர்கள் டைம் முடிஞ்சுடுத்து, ஆஃபீஸ் போயாச்சு, கிளம்பி போயிட்டார். இவர் போன இன்னைக்கு ராத்திரியே அவர் கனவுல என்னை பார்க்காம ஏன் போகிற அப்படின்னு மகாபெரிவா கேட்க, சரி உன் மனைவியும் குழந்தைகளையும் இங்கே வந்து என்னை பார்த்துட்டு போக சொல்லு அப்படின்னு சொப்பனத்தில் சொல்லிட்டார். அவ்வளவுதான், நடுநடுங்கி போயிட்டார் அந்த குடும்பத் தலைவன். உடனே ஃபோன் பண்ணி தன்னோட மனைவியை மாடம்பாக்கத்தில் உள்ள வேத பாடசாலைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, இவா அந்த வேத பாடசாலையை தேடி பிடிச்சி அவசரமாக ஓடி வந்து தரிசனம் பண்ணிட்டு போனது மிக மிக அதிசயம். அது அதே மாதிரி வெளியில் ஒரு கார் இருந்தது. அது மேலே பார்த்தா ஒரு சேவல் வந்து விழுந்திருந்தது. எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது எதுவுமே தெரியாது. அங்கேயா ஒன்றும் கிடையாது. எப்படி இந்த சேவல் வந்ததுன்னு தெரியல. பிரமிக்க முடியாத நிகழ்ச்சி இதெல்லாம். 25 வருஷங்களுக்கு குறையாமல் நடந்துட்டு இருக்கோம் இந்த வேத பாடசாலையில். ஒரு கைங்கரியமாக நினைச்சாலும் சரி, இங்கே மகாபிரிவா விருப்பப்படி நடக்கிறது. இந்த பாடசாலை ஸ்ரீ பெரியவா இல்லத்துக்குன்னு பெயரை வச்சுருக்கோம். பெரியவா இல்லம் அப்படின்னுட்டுன்னு இங்கே வர்ற பக்தாலோட பணிவு, பக்தி, பரவசம், நடக்கும் பூஜை, தொடர்ந்து ஒளிந்து கொண்டே இருக்கும் வேத கோஷம் பார்க்கும்பொழுது சனாதன தர்மம் என்ற ஒரு நதி அமைதியாக ஆரவாரமே இல்லாமல் நடந்து போயின்னு இருக்கு. இங்கே இருக்கிறது நமக்கு தெரியறது பெரியவாளோட கருணையே கருணை.